ஹே ஆல், சன்னா ஸ்டைல் கேப்சிகம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு வெங்காயம் தக்காளி ரெண்டையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அது கூடவே காஷ்மீரி மிளகாத்தூளும் குழம்பு மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு க்யூபாக கட் பண்ண கேப்சிகம் சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இது ஸ்பைசஸ்க்காண்டி நான் ரொம்ப இலை, ஜாதி பத்திரி, ஸ்டார் பூ, கடல் பாசி, பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. அப்புறம் அது கூடவே கொஞ்சமாக சன்னா மசாலா பொடி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை டேஸ்ட்டுக்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கேப்சிகம்மை சேர்த்து கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி தூவி இறக்குனா இந்த கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.